தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ். கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல இந்த வீடியோ பகுதி 2ங்க, பார்ட் 2. இது மாதிரி பார்ட் 1 வீடியோன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். யாரும் பார்க்கலாம் அதை பாத்துருங்க. இல்லனா இந்த வீடியோ பார்த்தது கூட அப்புறம் கூட அதை பார்க்கலாம். ரைட்டா? அதை பார்த்துட்டு கூட இதை பார்க்கலாம், இல்ல இதை பார்த்துட்டு கூட அதை பார்க்கலாம். ரைட்டா? ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் கரண்ட் அஃபேர்ஸ். சோ இந்த வீடியோல வந்து ஒரு டாப் 75 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அப்படியே சீரியஸா வந்து ஒவ்வொரு எபிசோடா கொண்டு போலாம். ஏன்னா 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா இம்பார்ட்டன்ட்டும் பார்க்க போறோம். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு எபிசோடா வந்து முடிக்கிறது பெஸ்ட். ரைட்டா? சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அப்படியே வரிசையா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கடி பிஹு திருவிழா. இந்த கடி பிஹு திருவிழா இருக்குல்ல, இந்த கடி பிஹு திருவிழா ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா. ரீசன்ட் நியூஸ்ல இது ரொம்ப முக்கியமான திருவிழா ஃபெஸ்டிவல். இந்த கடி பிஹு ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்துல செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. அசாம்ங்க. கடி பிஹு ஃபெஸ்டிவல் வந்து எந்த மாநிலம் அப்படின்னா அசாம். ரைட்டா? அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் வந்து கடி பிஹு ஃபெஸ்டிவல் சொல்லக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல். பிஹு அப்படிங்கிற பேர்ல டான்ஸ் இருக்கு. பிஹு டான்ஸ் ரொம்ப அசாம்ல ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம அசாம்ல பிரம்மபுத்திரா நதி ரொம்ப ஃபேமஸான நதி. அப்புறம் மனாஸ் நதினு ஒரு நதி இருக்கு. அந்த 2 நதியும் ரொம்ப ஃபேமஸான நதி. ரைட்டா? அசாம்ல இருக்கக்கூடிய முக்கியமான தேசிய பூங்கா எதுன்னு கேட்டாங்கன்னா கசிரங்கா தேசிய பூங்கா, மனாஸ் தேசிய பூங்கா, நமேரி நேஷனல் பார்க், நமேரி தேசிய பூங்கா, ராஜீவ் காந்தி ஒராங் நேஷனல் பார்க், ராஜீவ் காந்தி ஒராங் தேசிய பூங்கா, திப்ரு சைக்கோவா தேசிய பூங்கா. கசிரங்கா, மனாஸ், நமேரி, ராஜீவ் காந்தி ஒராங், திப்ரு சைக்கோவா. இந்த 5 நேஷனல் பார்க்கும் வந்து அசாம்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான நேஷனல் பார்க். இது எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? தேசிய பூங்கா. அதே மாதிரி அசாம்ல மஜுலி தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. மஜுலி ஐலாண்டுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆற்று தீவுல முக்கியமான தீவு எது அப்படின்னா அசாம்ல இருக்கக்கூடிய மஜுலி தீவு தான். மஜுலி ஐலாண்டு. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஸ்டாட்டிக் ஜிகே அசாம சார்ந்து. ரைட்டா? சோ பிஹு ஃபெஸ்டிவல் அசாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்ட் அப்டேட் ஏப்ரல் 2026 அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 5.25%. ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் வந்து 5.25%. ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னா ஆர்பிஐ இந்தியாவில் கூடிய எல்லா வங்கிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்துல கடன் கொடுப்பாங்க. அந்த வட்டி விகிதம் பேர் தான் ரெப்போ ரேட். அந்த வங்கிகள் எல்லாமே மக்களுக்கு கடன் கொடுப்பாங்க. இப்படிதான் ஒரு எக்கனாமி பண ஃப்ளோ இப்படிதான் நடக்கும். ஒரு பணப்புழக்கம் இப்படிதான் இந்தியாவில் நடக்கும். ஆர்பிஐ வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க, வங்கிகள் மக்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஏன்னா ஆர்பிஐயோட வேலை, பிரதான வேலை அதாவது பணவாக்கம், அதாவது என்ன சொல்றது, பணவீக்கம் இருக்குல்ல, அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது, இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறது முதன்மையான வேலை ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பணத்தை அச்சடிக்கிறது, பண சர்க்குலேஷனை உருவாக்குறது, அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை டீல் பண்றது, ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இருப்புகளை வந்து கையாள்வது, இது எல்லாமே வந்து ஆர்பிஐக்கான, அப்ப வங்கிகளை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவது, இது எல்லாமே ஆர்பிஐக்கான பொறுப்புகள்ங்க. ஆர்பிஐக்கான பணிகள், ஃபங்க்ஷன்ஸ். ரைட்டா? எக்ஸாம்ல கேட்டா ஞாபகம் வச்சுங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் 3.35%. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா வங்கிகள் ஆர்பிஐக்கு கடன் கொடுக்கிறது. என்ன சார், ஆர்பிஐ தானே பணத்தை அச்சடிக்கக்கூடிய மெயின் பேங்கே ஆர்பிஐ தானே, அவங்க எதுக்கு வங்கிகள்கிட்ட கடன் வாங்கணும்? அது அப்படி இல்ல. இன்ஃபிளேஷன் அதிகமாக்குற பட்சத்துல, பணவீக்கம் அதிகமாக்குற பட்சத்துல, பொருளோட விலை அதிகமாக்குற பட்சத்துல வங்கிகள்கிட்ட பணத்தெல்லாம் இருப்பாங்க. ஆர்பிஐ இழுப்பாங்க, புல் பண்ணுவாங்க. அதை நம்ம கடன் சொல்லிட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிற ஒரு வட்டியை போட்டு வாங்குவாங்க வங்கிகள்ட்ட இருந்து ஆர்பிஐ. ரைட்டா? சோ அப்ப அது வந்து 3.35%. இந்த ரேட்டை டிசைட் பண்றது ஆர்பிஐ தான். கடனை வங்கிகள் கொடுக்கக்கூடிய ரேட்டை டிசைட் பண்ற ரெப்போ ரேட் ஆர்பிஐ தான். கடனை வாங்கக்கூடிய அந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை டிசைட் பண்ணக்கூடிய பொறுப்பும் ஆர்பிஐ தான் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பேங்க் ரேட். ரெப்போ ரேட்னா ஷார்ட் டேர்ம் லோனுங்க, குறுகிய காலத்துக்கு ஆர்பிஐ இருந்து வங்கிகள் கடன் வாங்கும். பேங்க் ரேட்னா லாங் டேர்ம் லோன், மிக நீண்ட காலத்துக்கு ஆர்பிஐ இருந்து வங்கிகள் கடன் வாங்கும். அதுக்கு பேர் பேங்க் ரேட் 5.5%. அதே சிஆர்ஆர்னா ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதாவது எல்லா வங்கிகள் இருக்காங்களே, வங்கிகளுக்கு எவ்வளவு டெபாசிட் வருதோ, எல்லா வங்கிக்கும் டெபாசிட் வருமுங்க. ஐஓபி, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், எஸ்பிஐ, அதுல எவ்வளவு டெபாசிட் வருதோ வர எல்லா டெபாசிட்டையும் கடனா குத்துறக்கூடாது. அதுல ஒரு 4%, 4.5% வந்து வங்கிகள் வந்து ஆர்பிஐ கண்பார்வையில வச்சுக்கணும். ஏன்னா அவங்க திவாலா ஆகக்கூடாதுல வங்கி. அந்த கையில வச்சுக்கிட்டு மீதி இல்லாம கடன் குத்தலாம். இப்போ 100 ரூபா ஒரு வங்கிக்கு, ஒரு 100 ரூபா டெபாசிட் வருதுன்னு வைங்க, ஒரு வங்கிக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்ப அந்த வங்கி என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 4 ரூபா வச்சுக்கிட்டு மீதி 96 ரூபாயை வந்து வெளில கடன் கொடுக்கலாம், லோனா கொடுக்கலாம். ரைட்டா? மீதி அந்த வட்டி எல்லாமே லாபம் தான். இந்த 4 ரூபா கையில வச்சுக்கிறாங்களே, அது ஆர்பிஐ கண்பார்வையில வச்சுக்கணும். அந்த 4 ரூபா பேர் தான் சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. 4 ரூபான்னு சும்மா எடுத்துக்காட்டு சொல்றேன். இங்க 3%. ரைட்டா? 3 ரூபா 3%, அதாவது 100க்கு 3 ரூபா 3%. ரைட்டா? இது
SLR ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. எப்படி வங்கிகள் எல்லாமே கையில பணத்தை திவாலாகாம இருக்கிறதுக்கு பணத்தை கையில வச்சுக்கணுமோ அது மாதிரி கோல்டு கவர்மெண்ட் பாண்டு பத்திரத்தையும் கையில வச்சுக்கணும். அது எத்தனை சதவீதம் வச்சுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ரேட்டு தான் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ரைட்டா? SLRனு சொல்லுவாங்க. இது வந்து 18% வச்சுக்கணும். ஸோ SLR 18%, CRR 3, பேங்க் ரேட் 5.5, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35. இதெல்லாம் லேட்டஸ்ட் டேட்டா ஆஸ் பர் கடைசியான அந்த 3 மந்த் இது அந்த ரிப்போர்ட் படி இது. ரைட்டா? ஆக்சுவலா எல்லாம் எதுவும் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அதாவது MPCன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பண கொள்கை குழுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த பண கொள்கை குழுல RBI சார்ந்த நபர்களும் இருப்பாங்க, கவர்மெண்ட் சார்ந்த நபர்களும் இருப்பாங்க, நிதியமைச்சகம் சார்ந்த நபர்களும் இருப்பாங்க. இவங்க தான் 3 மாசம் ஒன்ஸ் டிசைட் பண்ணுவாங்க இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, CRR, SLR, பேங்க் ரேட்ல ஏத்தலாமா குறைக்கலாமான்னு சொல்லிட்டு. இந்த ஏத்துறது குறைக்கிறது எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, இந்தியால இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, பணவீக்கம் எப்படி இருக்கு, மக்கள் அதிகமா பணப்புழக்கம் இருக்கா, இதெல்லாம் யோசிச்சுதான் முடிவு எடுப்பாங்க. ரைட்டா? இதுக்கு முன்னாள் பகுதியில் நான் அதை பத்தி டீட்டெயிலாவே சொல்லியிருப்பேன். ஒன் ஹெல்த் சமிட், அதாவது ஒன் ஹெல்த் சமிட் ஞாபகம் வச்சுங்க. ஒன் ஹெல்த் சமிட் இதை இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒன் ஹெல்த் சமிட் வந்து உலகத்துல மிகப்பெரிய சமிட், ஹெல்த் சார்ந்த சமிட். இது எங்க நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. பிரான்ஸ்ல லயோன் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. பிரான்ஸ்ல லயோன், பிரான்ஸ்னாலே நீங்க பாரிஸ் ஞாபகம் வரும், லயோன் அப்படிங்கிற இடத்தையும் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? பாரிஸ்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பாரிஸ்னா என்ன ஞாபகம் வருது? யோசிங்க. நம்ம TNPSC சார்பா, அதாவது இந்த சப்ஜெக்ட் சார்பா சொல்றேன். 2015 பாரிஸ் ஒப்பந்தம் போட்டாங்களா? 2015 பாரிஸ் ஒப்பந்தம் உலகத்தோட வெப்பநிலையை 2 டிகிரி செல்சியஸ் தாண்டாம பாத்துக்கணும் அப்படிங்கிற முக்கியமான கிளைமேட் சேஞ்ச் ஒப்பந்தம் தான் இந்த பாரிஸ் ஒப்பந்தம். UNFCCC அக்ரிமெண்ட், UNFCCC மாநாடு. ரைட்டா? COP21 நினைக்கிறேன். என்ன 2015 மாநாடு. சோ அப்ப பாரிஸ்னாலே அது ஞாபகம் வரணும். நக்சல் ஃப்ரீ ஸ்டேட், நக்சலிசம் 1960களில் 1960s சைனால இருந்து சில குழுக்கள் ஊடுருவி இந்தியாக்குள்ள சில நபர்களை வந்து நக்சலிசம் அப்படின்னு ஒரு கொள்கையை வந்து ஊடுருவ செஞ்சாங்க. சைனால இருந்தா ஊடுருவச்சு. ரைட்டா? அதாவது அரசாங்கமே எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது கம்யூனிசம். அது கொஞ்சம் தீவிரமா அதை சொல்றது பேர் தான் நக்சலிசம். ரைட்டா? அதை கொஞ்சம் ஆயுதம் ஏந்தி ரெவல்யூஷன் பண்ணி, ரைட்டா, வெப்பன்லாம் வச்சு கவர்மெண்ட் மிரட்டி இப்படி செய்யறது பேர் தான் வந்து நக்சலிசம் சொல்லுவாங்க. இது 1960களில் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். குறிப்பா சாரு மசூம்தார் அப்படிங்கிற நபர் தான் அதை வந்து கொஞ்சம் அதை தலைமை பொறுப்பேற்று அதை நடத்திய நபர். ரைட்டா? அந்த மூவ்மெண்ட் இயக்கத்தை வெஸ்ட் பெங்கால்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த இடத்துக்குலாம் ஊடுருவோம் நக்சலிசம் சொல்லக்கூடிய இந்த இயக்கம். அதுல தெலுங்கானா இருக்குல்ல, இன்னைக்கு டேட்ல என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நக்சலே இல்லாத ஒரு மாநிலமாக தெலுங்கானா வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியால. இது முக்கியமான கேள்வி, எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுங்க. நக்சல் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம், நக்சல் ஃப்ரீ ஸ்டேட் வந்து தெலுங்கானா. பாரா எலான், இந்த பாரா எலான் அப்படிங்கிறது இந்தியாவும் பிரான்ஸும் அக்ரிமெண்ட் போட்ட அந்த ஒப்பந்தம் பேரு பாரா எலான். எதுக்காக அப்படின்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பாரா எலான் திட்டம். ஒப்பந்தம் இந்தியா மற்றும் பிரான்ஸ் போடப்பட்ட ஒப்பந்தம். ஸ்டார்ட் அப் ரெகக்னைஸ்ட் ஹையஸ்ட், அதாவது ஸ்டார்ட் அப் ரெகக்னைஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப், இந்தியாவிலே அதிகமான அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிராவை ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்னா புதுசா ஒரு தொழில் தொடங்குவது. ரைட்டா? கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைஸ், ஏஐ சார்ந்த ஒரு கம்பெனி, ஐடி சார்ந்த ஒரு கம்பெனி, டெக்னாலஜி சார்ந்த கம்பெனி, ஒரு சைபர் கிரைம் சார்ந்த கம்பெனி, அப்படி புதுசா தொழில் தொடங்குவதா ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் ஹையஸ்டா இருக்கக்கூடிய மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. அடுத்து ரெலோஸ் அக்ரிமெண்ட், அதாவது லாஜிஸ்டிக்ஸ், எல்லோஸ்னா லாஜிஸ்டிக்ஸ், இந்தியாவும் ரஷ்யாவும் போடப்பட்ட ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் தான் ரெலோஸ் அக்ரிமெண்ட். இதெல்லாம் கேட்பாங்க. ரெலோஸ் அக்ரிமெண்ட் வந்து எந்த 2 நாடுகள், பாராலான் வந்து எந்த 2 நாடுகள், எதுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம்? பாராலான் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இது வந்து லாஜிஸ்டிக்ஸ். ரைட்டா? தடவாளங்கள், அதாவது சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி நகர்த்துறது, அதான் லாஜிஸ்டிக்ஸ். ரெலோஸ். விக்ரம் சோதி, ஏஐ டிரைவன் மைனிங். ரைட்டா? அதாவது விக்ரம் சோதின்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஏஐ டிரைவன் மைனிங் சார்ந்த ஒரு டெக்னாலஜிக்கல் இதை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. IIT கராக்பூர்.
ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, ஐஐடி கராக்பூர். விக்ரம் சோதி சிஸ்டம் ஏஐ டிரைவன் மைனிங் சிஸ்டத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா ஐஐடி கராக்பூர். ரைட்டா, இதெல்லாம் ரொம்ப ஃபேக்ட்னால அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஐஐடி விக்ரம் சாதினா கராக்பூர், கராக்னா விக்ரம் சாதி, விக்ரம் சாதி. ரைட்டா, விக்ரம் ஆக்டர் விக்ரம் ரொம்ப கராரானவர், ரொம்ப கராரா டைலாக்லாம் பேசுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆபரேஷன் ஹிம் செத்தோ, ஹிம் சேது. ரைட்டா, ஹிம் சேது. ஆபரேஷன் ஹிம சேதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஓகே, 1400 பிளஸ் டூரிஸ்ட் வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. சிக்கிம்ல லேண்ட்ஸ்லைட், அதாவது சிக்கிம்ல நிலச்சரிவுகள் வந்ததுல ஒரு 1400 டூரிஸ்ட வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. ஹிமசேது அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். ரைட்டா, சோ கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. ஒரு 1400 டூரிஸ்ட் வந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்டிருக்காங்க சிக்கிம்ல நிலச்சரிவு ஏற்படுத்தினால். ஆபரேஷன் ஹிமசேதுங்கிற ஞாபகம் வச்சுங்க. தாரா வெப்பன் சிஸ்டம், தாரா வெப்பன் சிஸ்டம் வந்து லாங் ரேஞ்ச் வெப்பன் சிஸ்டம் டெவலப்டு பை டிஆர்டிஓ. ஏன் இத்தனை தப்பு இருக்கு? டிஆர்டிஓ அண்ட் ஐஏஎஃப் இன் நீண்ட தூர ஆயுதம், அதாவது லாங் ரேஞ்ச் வெப்பன் தான் வந்து தாரா வெப்பன் சிஸ்டம். டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்தியாவோட பாதுகாப்பு சார்ந்த ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய மேம்பாட்டு நிறுவனம் தான் டிஆர்டிஓ. 1958 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐஏஎஃப்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ரைட்டா, இந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பன் சிஸ்டம் தான் தாரா வெப்பன் சிஸ்டம். இதுல எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டு வந்திருக்க எல்லாமே எக்ஸாம்பிள் முக்கியமானது. இந்த தாரா வெப்பன் சிஸ்டம், பாரா எலானா இருக்கட்டும், ரெலாஸ் ஒப்பந்தமா இருக்கட்டும். ரைட்டா, இந்தியாவில் கூடிய நக்சல் ஃப்ரீ ஸ்டேட்டா இருக்கட்டும், நக்சல் இல்லாத மாநிலம் சொல்லக்கூடிய அந்த மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஆபரேஷன் ஹிமசேதுவா இருக்கட்டும், இந்த மாதிரி. சோ டாக்டிக்கல் அட்வான்ஸ்ட் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன், இந்த தாராக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி இப்பெல்லாம் ஃபுல் ஃபார்ம் தான் கேக்குறாங்க. அப்ரிவேஷன் தான் இப்பெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டே. டாக்டிக்கல் அட்வான்ஸ், இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுங்க. டாக்டிக்கல் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன். சும்மா டக்குன்னு ஒரு லைட்டா இந்த 10 மட்டும் ரிவைஸ் பண்ணிடுவோமா? தாரா ரேஞ்ச் சிஸ்டம், லாங் ரேஞ்ச் சிஸ்டம் எந்த ரெண்டு நிறுவனம் டெவலப் பண்ணதுன்னு கேட்பாங்க. டிஆர்டிஓ அண்ட் ஐஏஎஃப். டிஆர்டிஓ 1958 நேரு ஆட்சி காலத்துல. டாக்டிக்கல் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன். ஆபரேஷன் ஹிமசேது 1400 டூரிஸ்ட் சிக்கிம் லேண்ட்ஸ்லைட்ல இருந்து காப்பாத்திருக்காங்க. விக்ரம் சோதி வந்து ஐஐடி கராக்பூர்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ டிரைவன் மைனிங் சிஸ்டம். ரிலாஸ் ஒப்பந்தம் இந்தியாவும் ரஷ்யா போடப்பட்ட லாஜிஸ்டிக்ஸ் ஒப்பந்தம். ஸ்டார்ட் அப் ரெகனைஸ் ஐஎஸ்ஆ கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா. பாரா எலான் இந்தியாவும் பிரான்ஸும் போடப்பட்ட உள்ளடக்கிய கல்வி சார்ந்த ஒரு ஒப்பந்தம். நக்சல் இல்லாத மாநிலம் வந்து தெலுங்கானா. ஒன் ஹெல்த் சமிட், ஒரு ஹெல்த் சுகாதார மாநாடு வந்து லியோன் பிரான்ஸ். ரெப்போ ரேட் வந்து 5.25%, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35%, பேங்க் ரேட் 5.5, சிஆர்ஆர் 3%, எஸ்எல்ஆர் 18%. பிஹு ஃபெஸ்டிவல் அசாம். ரைட்டா, நம்ம சொல்றப்ப நக்சல் ஃப்ரீ மாநிலம் மகாராஷ்டிரா சொன்னா தெலுங்கானா. ரைட்டா, நக்சல் ஃப்ரீ ஸ்டேட் வந்து தெலுங்கானா. ஓகே, அடுத்து சிங்கப்பூர் ஓபன் 2026 பேட்மிண்டன். இந்த சிங்கப்பூர் ஓபன் 2026 பேட்மிண்டன்ல டபுள்ஸ்ல யார் ஜெயிச்சா அப்படின்னா ரங்கி ரெட்டி அண்ட் சிராக் செட்டி. ரங்கி ரெட்டி அண்ட் சிராக் செட்டி. ரைட்டா, ரங்கி ரெட்டிலாம் ரொம்ப ஃபேமஸான நபர், இந்தியா சார்ந்திருக்கக்கூடிய நபர். நீங்க பேட்மிண்டன் ரெட்டின்னு போட்டாலே இவரோட மேட்ச் வரும். ரைட்டா, பேட்மிண்டன் யார் யாரெல்லாம் விளையாடுறீங்களோ இவர் மேட்சை பாருங்க, பரண்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு சரசரன்னு இறக்கக்கூடிய நபர். ரைட்டா, என்சிசிபி ரிப்போர்ட். ஓகே, என்சிஆர்பி ரிப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். எத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு? நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நோட் பண்ணிக்கணும் என்னெல்லாம் பண்றேன்ட்டு. பிடிஎஃப்ல மாத்திருங்க. என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ. ரைட்டா, அதாவது நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ அறிக்கை. நேஷனல் என்சிஆர்பி ரிப்போர்ட். என்சிஆர்பி ஃபுல் ஃபார்ம் பாருங்க. லோவஸ்ட் கிரைம் ரேட் ரெக்கார்டட் இன் நாகாலாந்து. என்சிஆர்பி ரிப்போர்ட்ல லோவஸ்ட் கிரைம் ரேட் வந்து ரெக்கார்டட் இன் நாகாலாந்து. ரைட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதாவது கிரைம் ரேட், ஓகேவா, கிரைம் ரேட் குறைவா இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா நாகாலாந்து. என்ன வருது? கிரைம் ரேட் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. கரெக்டா, அதானே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. அதான் சொன்னா நான் என்ன சொன்னேன்? ரிப்போர்ட் பியூரோன்னு சொன்னா. ஓகே, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. ரைட்டா, நீங்க இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால நான் மறந்து போகுது, எனக்கு கரெக்டா இருக்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ரிப்போர்ட். அதுல வந்து லோவஸ்ட் கிரைம் ரேட் ரெக்கார்டட் எங்க அப்படின்னா நாகாலாந்துங்க. நாகாலாந்துல கிரைம் ரேட்டே இல்லாத மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிடக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ரைட்டா, ஸ்கை காஸ்ட் சிஸ்டம்.
ஸ்கை காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த அதாவது இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து ஸ்கை காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா ரியல் டைம் வெதர் கண்டிஷன், ரியல் டைம் வெதர் கண்டிஷன், வெதர் ஸ்பெல்லிங்க பாருங்க, WEA எத்தனை இது கரெக்டாக தான் ரியல் டைம் வெதர், இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்டாக வந்து கீழே பிடிஎஃப்ல கரெக்டாக வந்துடும் ரைட்டா. ஸோ ஸ்கை கேஸ் சிஸ்டம் வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல லான்ச் பண்ண ஒரு சிஸ்டம், ஒரு சிஸ்டம் ரியல் டைம் வெதர் கண்டிஷனை செக் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் ரைட்டா. இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா 2026. அதே மாதிரி இந்த பில் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை ஆர்டினன்ஸ், இந்த லைனை தூக்கிடுங்க. சர்வதேச யோகா தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா வந்து 2026 ஜூன் 21. சர்வதேச யோகா தினம்னாலே ஜூன் 21 தாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரைட்டா. எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா கொல்கட்டால நடந்துச்சு. தீம் என்ன அப்படின்னா யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங் ரைட்டா, ஆரோக்கியமான முதுமை வாழ்விற்கான யோகா அப்படிங்கிறது அதோட கோட்பாடு தீம். யோகா எல்லாம் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க, கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. கொல்கட்டா ஜூன் 21 யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங். 2007 இருந்து இந்த சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறது, சாரி 2007 2015 இருந்து சர்வதேச யோகா தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம். 2015 இருந்து ரைட்டா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. அமராவதி கேபிட்டல், அதாவது ஆல்ரெடி வந்து இந்த ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தெலுங்கானா வந்து 2014 பிரிஞ்சு போச்சு. ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தெலுங்கானா 2014 பிரிஞ்சு போச்சு. அப்ப ஹைதராபாத்தை வந்து 2 மாநிலத்துக்கும் காமன் கேபிட்டலா, ஒரு பொதுவான தலைநகரமா அறிவிச்சாங்க. ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 வருஷத்துல நாங்க எங்களுக்கான தலைநகரத்தை உருவாக்கிக்கோன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா இப்ப அமராவதியை தான் தன் தலைநகரமாக உருவாக்குவதற்கு ஆந்திர பிரதேஷ் கட்டமைச்சிட்டு வந்தாங்க கடைசி சில வருஷங்களா. இப்ப அத இந்திய அரசாங்கம் அங்கீகரிச்சாங்க ரைட்டா, ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் அமராவதின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அபிஷியலி டிக்ளேர்ட் ஆன் April 6, 2026. டேட்டோட கேட்பாங்க. April 6, 2026 டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் வந்து அமராவதின்னு சொல்லிட்டு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பேஸ்ட் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி எங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா கல்பாக்கத்துல உருவாக்கி இருக்காங்க. நியூக்ளியர் பேஸ்ட் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி, ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அணு ஆயுதம் அதாவது நியூக்ளியர் சார்ந்த, அணுவாற்றல் சார்ந்த ரைட்டா, நியூக்ளியர் பேஸ்ட் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வேர்ல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னா கல்பாக்கம், தமிழ்நாடு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கரண்டா பசங்க ரைட்டா, எல்லாமே முக்கியம் தான், அதனால கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. பெஸ்ட் மேல் அத்லட் ஆஃப் த இயர், இந்த அத்லட்ஸை பத்தி நம்ம பார்க்கணும், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க. பெஸ்ட் மேல் அத்லட் ஆஃப் த இயர் யார் அப்படின்னா நீரஜ் சோப்ரா, ஜாவ்லின் த்ரோக்கு நீரஜ் சோப்ரா பெஸ்ட் மேல் அத்லட் ஆஃப் த இயர். பெஸ்ட் ஃபீமேல் அத்லட் யார் அப்படின்னா பருள் சௌத்ரி, ரன்னருக்கு பருள் சௌத்ரி ரைட்டா. சோ பெஸ்ட் மேல் அத்லட் வந்து நீரஜ் சோப்ரா, பெஸ்ட் ஃபீமேல் அத்லட் வந்து பருள் சௌத்ரி. எத் பிரைஸ், அதாவது எத் பிரைஸ் 2026 யார் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. இது எதுக்காக கொடுத்திருக்காங்கிறத ஞாபகம் வச்சுங்க. டு ரிமூவ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரம் வாட்டர், வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குல்ல, இதான் தலைவலியே, தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ரிமூவ் பண்றதுக்கான அந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்க. அதுக்கான மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா தாமரின் பவுடர் ரைட்டா. சோ தாமரின் பவுடரை பயன்படுத்தி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து தண்ணில இருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் வந்து உருவாக்கி இருக்காங்க. எத் பிரைஸ் ரைட்டா, அது யார் யாரெல்லாம் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா விவான், ஹரியானா, அவியானா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நபருக்கு இந்த எத் பிரைஸ் வந்து 2026 வந்து கொடுத்திருக்காங்க ரைட்டா. எத் பிரைஸ் ஞாபகம் வச்சுங்க 2026. வாரியா ஏஐ மாடல், வரியா செயற்கை நுண்ணறிவு மாதிரி ரைட்டா. இந்தியாஸ் இண்டிஜினியஸ் ஏஐ மாடல் ஃபார் வீடியோ ஜெனரேட்டிங் சப்போர்ட்டட் பை இந்தியன் ஏஐ மிஷன். இந்தியன் ஏஐ மிஷன் கீழே இந்தியாவாலே தயாரிக்கப்பட்ட வீடியோ ஜெனரேட்டிங் சார்ந்த ஒரு ஏஐ மாடல் தான் என்ன அப்படின்னா வரியா ஏஐ மாடல். இதெல்லாம் கேட்பாங்க. வரியா ஏஐ மாடல் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆர் த ஃபாலோவிங், இல்லனா வரியா டெக்னிக், இல்லனா வரியா இஸ் ரிலேட்டட் டு விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ். ஏஐ, இண்டஸ்ட்ரி, ஏன்னா டிஃபென்ஸ், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏஐ இஸ் த ஆன்சர். ஒரு இதை பார்க்குறப்பவே அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். PM சுரக்ஷித் மத்ரித்வா அபியான், PM சுரக்ஷித் மத்ரித்வா அபியான் ரொம்ப ஃபேமஸானது. இது வந்து கம்ப்ளீட்டட் 10 இயர்ஸ். அதாவது மகப்பேறு பெண்கள் இருப்பாங்களே, அந்த மகப்பேறு பெண்களோட வாழ்வாதாரம் மற்றும் அவங்களோட சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வா திட்டம் ரைட்டா. இதுல வந்து 7.5 கோடி பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டான இது 10 வருஷம் இந்த திட்டம் இருக்கு. 7.5 கோடி பெண்கள் வந்து மகப்பேறு பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு.
சோ அப்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோமா. சுரக்ஷித் மத்திய யோஜனா 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வரியா வந்து இந்தியாவோட முதல் ஏஐ மாடல் வீடியோ ஜெனரேட்டிங்க்கு. பெஸ்ட் மேல் அத்லட் நீரஜ் சோப்ரா, பெஸ்ட் ஃபீமேல் அத்லட் பருள் சௌத்ரி. எத் பிரைஸ் விவான் ஹரியானா அவியானா. அந்த இது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வாட்டர்ல இருந்து தண்ணில இருந்து எடுக்கிறதுக்கு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பேஸ்ட் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி கல்பாக்கம் தமிழ்நாடு. அமராவதி கேபிட்டல் ஏப்ரல் 6 2024 அறிவிச்சிட்டாங்க. 2014 ஆந்திரா அமராவதி தெலுங்கானாவும் ரெண்டா உடைஞ்சது. இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா டே கொல்கட்டா ஜூன் 21. யோகா ஃபார் ஹெல்த் ஏஜிங். ஸ்கை கேஸ் சிஸ்டம் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க வெதர் கண்டிஷனை செக் பண்றதுக்காக. என்சிஆர்பி ரிப்போர்ட் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ரிப்போர்ட்ல லோவஸ்ட் கிரைம் ரேட் வந்து நாகாலாந்து சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகம் அதுக்கு இன்சார்ஜ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சிங்கப்பூர் ஓபன் 2026ல ரங்கி ரெட்டி மற்றும் சிராக் செட்டி வந்து வின் பண்ணிருக்காங்க. தாரா வெப்பன் சிஸ்டம் டாக்டிக்கல் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன் வந்து டிஆர்டிஓவும் ஐஏஎஃப்பும் உருவாக்கி இருக்காங்க. ஆபரேஷன் இமசேது வந்து 1400 டூரிஸ்ட் சிக்கிம் லேண்ட்ஸ்லைட்ல இருந்து அதை அவங்கள காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. விக்ரம் சோதி வந்து ஐஐடி கராக்பூர்ல உருவாக்கப்பட்ட ஏஐ டிரைவிங் மைனிங் சிஸ்டம் மைனிங்கான ஒரு சிஸ்டம். ரெலாஸ் ஒப்பந்தம் வந்து இந்தியா மற்றும் ரஷ்யா போடப்பட்ட ஒப்பந்தம். ஸ்டார்ட் அப் ரெகக்னேஷன் ஐஎஸ்ஆ இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா. பாரா எலான் வந்து இந்தியாவுக்கும் பிரான்ஸும் போடப்பட்ட ஒப்பந்தம். பாரா எலான் டு ப்ரோமோட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் உள்ளடக்கிய அந்த கல்வியை வந்து மேம்படுத்துவது. ஒன் ஹெல்த் சமிட் லயான் நக்சல் ஃப்ரீ ஸ்டேட் தெலுங்கானா. ரெப்போ ரேட்டு பிஹு ரைட்டா 10 11 ஓகே 20 பார்த்துட்டோம். ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தா நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் மைண்ட்ல அப்படியே நின்றோம் ரைட்டா. எக்ஸாம்ல அப்படியே ஆப்ஷனை பார்க்கறப்ப டக்குன்னு அடிச்சிடலாம். ருத்ரா M2 மிசைல் டெவலப்டு பை DRDO ஆட் டு சர்ஃபேஸ் மிசைல். ருத்ரா M2 ஏவுகணை யாரு உருவாக்குனதுன்னு கேட்பாங்க. இந்தியாவில் நமக்கு தெரியும் ஏவுகணை உருவாக்குறது DRDO தான் ரைட்டா, ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ இது ஆட் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆட் டு ஏர், சர்ஃபேஸ் டு ஏர், ஆட் டு சர்ஃபேஸ் இப்படிலாம் கேட்பாங்க. சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அல்ல ஆட் டு சர்ஃபேஸ் மிசைல் ரைட்டா. ஸோ 360 டிகிரில படிச்சு வச்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் வந்து 5 புதிய ஜட்ஜஸ் நியூ ஜட்ஜஸ் வந்து இப்ப ரீசெண்டா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டா 5 நியூ ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு 33 ஸ்ட்ரென்த் இருக்கும் சுப்ரீம் கோர்ட் 33+1 அப்படிங்கிறது. இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாயிடுச்சு 38 ஆயிடுச்சு ரைட்டா. அப்பாயிண்டட் அண்டர் ஆர்டிகல் 124(2) அப்பாயிண்டட் அண்டர் ஆர்டிகல் 124(2) சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிகல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 124(2). இதை சார்ந்த ஒரு அமெண்ட்மெண்ட் சார்ந்த சட்டத்திட்டம் ஒண்ணு, இந்த இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த சட்டத்திட்டம் ஒண்ணு நம்ம இதுக்கு முன்னாள் வீடியோல பார்த்திருப்போம் ரைட்டா. அதெல்லாம் அதுல வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் இதை வந்து நம்ம முன்னாள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் முன்னாள் வீடியோல பார்த்துறோம், பார்ட் 1 வீடியோல ரைட்டா. அதுல டீடைலா சொல்லியிருப்பேன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் ஏர்போர்ட், இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எது அப்படின்னா அதாவது will built in மகாராஷ்டிரா. முதல் கடல்சார் விமான நிலையம், கடல் சார்ந்த விமான நிலையம் எங்க கட்ட போறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரால கட்ட போறாங்க. எங்க அப்படின்னா நியர் கோர் பீச், கோரே கடற்கரைக்கு அருகில் ரைட்டா. கோரே கடற்கரைக்கு அருகில் மகாராஷ்டிரால இந்தியாவின் முதல் ஆஃப் ஷோர் பீச் வந்து கட்ட போறாங்க. ஆஃப் ஷோர் ஏர்போர்ட். ஆபரேஷன் அமிஸ்டாடு ஆல்ரெடி ஆபரேஷன் இமசேது அந்த சிக்கிம்ல நிலச்சரிவு 1400 பேர் மீட்டெடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் சுற்றுலா பயணிகள். ஆபரேஷன் அமிஸ்டாடு இது வந்து வெனிசுலால எர்த்குவேக் வந்துச்சுங்க, வெனிசுலால பூகம்பம் வந்துச்சு. அப்ப இந்தியா உதவி செஞ்சாங்க. என்ன பேர்ல உதவி செஞ்சாங்க அப்படின்னா ஆபரேஷன் அமிஸ்டாடு அப்படிங்கிற பேர்ல இந்தியா வந்து உதவி செஞ்சாங்க. கோ ஈஸ்ட் இனிஷியேட்டிவ் ரைட்டா. கோ ஈஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பை ஒடிசாங்க. கோ ஈஸ்ட் இனிஷியேட்டிவ் ஒரு தொழிற்சாலை சார்ந்த முன்னெடுப்பு. ஏன்னா மாநில கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க எக்ஸாம்ல, நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல எடுத்து பாருங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியா கரண்ட் அஃபேர்ஸ், மாநில கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரே செச்சா இந்த 2026 ஃபுல்லாவே நம்ம அந்த எபிசோட்ல பார்ப்போம் ரைட்டா. இப்ப நம்ம பார்த்துருக்க எல்லாமே எபிசோட் 1 and 2ல டாப் மோஸ்ட் இந்தியன் கரண்ட் அஃபேர்ஸா பார்த்துட்டு இருக்கோம். பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஜியோகிராஃபியா இருக்கட்டும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சேர்ந்த டாப் மோஸ்ட் இந்தியன் கரண்ட் அஃபேர்ஸா பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு அடுத்த வீடியோல பார்க்கலாம் ரைட்டா. சோ ஒடிசா ஞாபகம் வச்சுங்க, ஒடிசா ஞாபகம் வச்சுங்க. கோ ஈஸ்ட் இனிஷியேட்டிவ் தொழிற்சாலை சார்ந்த ஒரு திட்டம். 45% ரிடக்ஷன் இன் கார்பன் எமிஷன், கார்பன் வெளியேற்றுதலில் 45% குறைப்பு. விஓ சிதம்பரனார் போர்ட் இதெல்லாம் வந்து நீங்க பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த கார்பன் எமிஷனை குறைக்கக்கூடியதான் உலக நாடுகளே போராடுறாங்க. எல்லா நாடுகளும் அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க ரைட்டா. இந்த கார்பன் எமிஷன் தான் தலைவலியா இருக்கு. குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, இந்த எல்னினோலா இப்ப வந்திருக்கு இந்த வருஷம், ஹீட் வேவ் வெப்ப அலைகள், அதனால இதை குறைக்க வேண்டியது அவசியம். சுமார் 45% ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க வாவு சிதம்பரனார் துறைமுகத்துல.
வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாவு சிதம்பரம் வஉசி துறைமுகத்தில் 45% கார்பன் ரிடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கார்பி ஆங்லாங் ஹேண்ட்லூம்ஸ், கார்பி ஆங்லாங் ALANGLONG யூ இல்ல, அசாம் காட் GI டேக், ரைட்டா. கார்பி ஆங்லாங்னாலே நம்ம வந்து பாலிட்டிலையும் படிச்சிருப்போம். கார்பி, போடோ, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பாலிட்டில படிச்சிருப்போம், ரைட்டா. அந்த பகுதியெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அசாம்ல தான் இருக்கு, ரைட்டா. அந்த அசாம்ல வந்து GI டேக் வந்து இந்த கார்பி ஆங்லாங் ஹேண்ட்லூம் கைத்தறி பொருள் வந்து GI டேக் வந்து வாங்கியிருக்கு. புவிசார் குறியீடு GI சட்டம் என்ன? புவிசார் குறியீடு சட்டம் 1999, ஞாபகம் வச்சுங்க. புவிசார் குறியீடு சட்டம் 1999. இந்த புவிசார் குறியீடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே அதிகமா புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய மாநிலம் சொல்லிட்டு மகாராஷ்டிரா சில டைம்ல இருக்கும், சில டைம்ல அதை ஓவர்டேக் பண்ணி தமிழ்நாடு போயிட்டு இருக்கோம். அதனால கரண்ட் அஃபேர்ஸ் எப்ப நீங்க வீடியோ எக்ஸாம் எழுத போறீங்களா அதுக்கு முன்னாடி மாசம் பார்த்துட்டு போறது பெஸ்ட். பகையா, அதாவது பகையா பட்டு, பகையா சில்க். இந்த பகையா சில்க் வந்து எந்த மாநிலம் வந்து GI டேக் வாங்கியிருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலம்ங்க. பகையா சில்க் வந்து எந்த மாநிலம் GI டேக் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட். ஞாபகம் வச்சுங்க, பகையானா ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட்னா பகையா, கார்பி ஆங்லாங்னா அசாம். ஆபரேஷன் மிலாப், ஆபரேஷன் மிலாப், ரைட்டா. ஆபரேஷன் மிலாப் குஜராத். ஒரு 1470 பர்சன்ஸ் வந்து, அதாவது என்னன்னா ஒரே மாசத்துல ஒரு 1470 நபர்கள் வந்து காணவில்லை குஜராத்ல. சோ அது எப்படியாவது, அதாவது சாரி, ஒரே மாசத்துல ஒரு 1770 மிஸ்ஸிங் பர்சனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன் தான் ஆபரேஷன் மிலாப், ரைட்டா. அது எந்த மாநிலத்துல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா குஜராத்ல லான்ச் பண்ணிருக்காங்க. தண்ணி எடுங்க. அது எந்த மாநிலத்துல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா குஜராத்ல லான்ச் பண்ணிருக்காங்க, ரைட்டா. குஜராத்ல லான்ச் பண்ணிருக்காங்க ஆபரேஷன் மிலாப், மிஸ்ஸிங் பர்சன்ஸை கண்டறியக்கூடிய ஒரு திட்டம். ரீசன்ட் எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. 5 ஸ்டேட்ல 5 ஸ்டேட்டோட சிஎம் யாருங்கிறத பார்த்துடலாம், கவர்னர் யாருங்கிறதும் பார்த்துடலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சிஎம் யார் அப்படின்னா சி ஜோசப் விஜய். கவர்னர் யார் அப்படின்னா ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர், ரைட்டா. ஸோ ஆர்லேக்கர் வந்து தமிழ்நாடு கவர்னர், தமிழ்நாடு சிஎம். தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், அதை கேரளா போயிடுவோம். கேரளாவோட சிஎம் யார் அப்படின்னா விடி சதீசன். கேரளாவோட கவர்னர் யார் அப்படின்னா ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர். அதாவது ஒரே கவர்னர் தான், நம்ம தெரியும். கவர்னர் டாபிக்ல படிச்சிருப்போம். ஒரு கவர்னர் 2-3 ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னரா இருக்கலாம், ஒரே ஆளு 2-3 ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருக்கலாம், ரைட்டா. சோ அதனால வந்து ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர். 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 7வது சட்ட திருத்தத்துல இதை வந்து உறுதிப்படுத்தியிருப்பாங்க. அசாமோட சிஎம் யார் அப்படின்னா ஹிமந்த் பிஸ்வா சர்மா. அசாமோட கவர்னர் யார் அப்படின்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. லக்ஷ்மண், அசாம்னா லக்ஷ்மண், சாமு லக்ஷ்மணனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுங்க. சாமு லக்ஷ்மணன் ஃப்ரெண்ட்ஸ். கவர்னர் ஹிமந்தா பிஸ்வா வந்து, ஏன்னா கேரளாவும் தமிழ்நாடும் உங்களுக்கு நல்லா தெரியும், அசாம் ஞாபகம் வச்சுங்க. வெஸ்ட் பெங்கால் வந்து சுவேந்து அதிகாரி, அதாவது சுவேந்து. வெஸ்ட் பெங்கால வந்து ரீசெண்டா மம்தா பானர்ஜியோட கவர்மெண்ட்டை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வீழ்த்தியது. பிஜேபி சார்ந்த சிஎம் யார் அப்படின்னா சுவேந்து அதிகாரி. RN ரவி, முன்னாள் தமிழ்நாடு RBI கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் வந்து அங்க கவர்னர் வெஸ்ட் பெங்கால். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரங்கசாமி. கைலாஷ்நாதன் வந்து புதுச்சேரியோட லெப்டினன்ட் கவர்னர், ரைட்டா, துணை ஆளுநர். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்து PM சூரியகர் பிஜிலி யோஜனா. இந்த PM சூரியகர் பிஜிலி யோஜனா போன ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி, ரைட்டா. இது என்ன அப்படின்னா அந்த சோலார் ரூஃப்டாப் பேனலுங்க. இந்தியாவில் கூடிய எல்லா பல்வேறு இடங்கள்ல வீடுகள்ல இந்த சோலார் ரூஃப்டாப் பேனல் இருக்குல்ல, அந்த பேனலை வந்து செலுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் PM சூரிய பிஜிலி முஃப்தி யோஜனா அப்படின்னு வரும். சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஃபுல் ஃபார்மா சொல்லணும்னா. இதுல என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சுமார் 1 கோடி சோலார் ரூஃப்டாப் பேனல்ஸ் வந்து உருவாக்கணும். மார்ச் 2027 டார்கெட் வச்சிருக்காங்க. மார்ச் 2027க்குள்ள 1 கோடி சோலார் ரூஃப்டாப் பேனலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டார்கெட் வச்சிருக்காங்க இந்த யோஜனா கீழே. இதை எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2024 லான்ச் பண்ணாங்க, ஞாபகம் வச்சுங்க. இது சப்சிடி வந்து இந்த மாதிரி சோலார் ரூஃப்டாப் பேனல் இந்த திட்டத்துக்கு கீழே வைக்கிறோம் அப்படின்னா சப்சிடி 40% வரைக்கும் கொடுக்குறாங்க, அது ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா. 40% வரைக்கும் அரசாங்கம், இந்திய அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க. யூனிஃபைடு எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் 112, யூனிஃபைடு எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர், ரைட்டா. அதாவது இப்போ ரீசெண்டா சேவ் லைஃப் அசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட்ல.
சேவ் கட்டத்தில் எனக்கு சேவ் லைஃப் அசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதாவது வழக்கு, அந்த வழக்குன்னு சார்ந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ரைட் டு ட்ராமா கேர் இருக்குல்ல, ரைட்டா, இந்த ரைட் டு ட்ராமா கேர் வந்து, அதாவது ஒரு சுகாதாரம், ஒரு உதவி, ஒரு மருத்துவ உதவிக்கான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 கீழே வந்து அது வரும். ரைட் டு லைஃப் கீழே அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. தீவிர காய சிகிச்சைக்கான உரிமை, தீவிர காய சிகிச்சை வருது, அதுக்கான உரிமை. நான் ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நான் ஒரு தீவிர சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளலாம், அது எனக்கான அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அறிவிச்சாங்க. இப்ப ரீசெண்டா வந்த ஜட்மெண்ட்ல ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 21 கீழே வருங்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க ரைட் டு ட்ராமா கேர், ரைட் டு லைஃப் அப்படின்னு வந்தாலே ஆர்டிகல் 21 அடிச்சிருவீங்க. தப்பி தவறி வேற ஆர்டிகல் 19, அப்புறம் வேற ஏதாவது ஆர்டிகல் 17 அடிச்சு வந்துடாதீங்க, 18ன்னு சொல்லிட்டு, ரைட்டா. இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த நியூஸ் எதனால இதை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, இதுல சுப்ரீம் கோர்ட் இன்னொரு டைரக்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அறிவிச்சாங்க. என்னன்னா, இந்தியால ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொன்று இருக்கு, சென்ட்ரலுக்கு ஒன்று இருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்னு கொண்டு வாங்க. அங்கங்க 108 இருக்கு, சில இடத்துல 102 இருக்கு, சில இடத்துல 117 இருக்கு. இப்படிலாம் இல்லாம ஒரே எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் 112 கொண்டு வந்துருங்களே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட், ரைட்டா. ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும், எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும், ரைட்டா. இது கரெக்டான ஒரு இதுதான், தீர்ப்பு தான். குறைக்கடத்தி செயல் வரைபடம், அதாவது செமிகண்டக்டர் சொல்லுவாங்க. செமிகண்டக்டருக்கான ஒரு செயல் வரைபடம் 2035க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. செமிகண்டக்டருக்கான ஒரு ரோட் மேப், எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருக்கக்கூடிய பிரதான அந்த மெட்டீரியல்ஸ் வந்து செமிகண்டக்டர்ஸ், ரைட்டா. ஸோ செமிகண்டக்டர்ஸ் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லை, ரைட்டா. அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸ்ல. ஸோ செமிகண்டக்டர் ரோட் மேப் 2035 நிதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 10 இயர் ரோட் மேப். இந்த செமிகண்டக்டரை உற்பத்தி செய்யறது, இந்த செமிகண்டக்டர்ஸோட அந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ரோட் மேப் தான் இந்த செமிகண்டக்டர்ஸ் ரோட் மேப். சுமார் 120 இருந்து 150 பில்லியன் டாலர் அளவுக்கு இந்த செமிகண்டக்டர் மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது செமிகண்டக்டர் வேல்யூவை 2035க்குள்ள அதிகரிக்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் தான் இந்த மேப், ரைட்டா. இதுல செமிகண்டக்டர் சார்ந்த, டெக்னாலஜிக்கல் சார்ந்த, அது எப்படி டார்கெட் சார்ந்த மற்ற எல்லாமே இந்த ரோட் மேப்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இது நெட்ல அவைலபிளா இருக்கு, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எடுத்து படிங்க. இது எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா, செமிகண்டக்டர் ரோட் மேப் வந்து யார் லான்ச் பண்ணா கேட்பாங்க, நிதி ஆயோக். கேட் பச்சாவோ அபியான், கேட் பச்சாவோ அபியான் ரீசெண்டா அறிவிச்ச ஒரு திட்டம், ஓகேவா. கேட் பச்சாவோ அபியான், இட் ஃபோக்கஸஸ் ஆன் சயின்டிபிக் ஃபார்மிங் பிராக்டிசஸ். அதாவது இந்த பூச்சிக்கொல்லிகள், இந்த உரங்கள்லாம் இல்லாம ஒரு சயின்டிபிக்கா ஃபார்மிங் எப்படி நடத்துறது, மண் சுகாதார அட்டை சார்ந்து, சாயில் டெஸ்டிங் லேபு, சாயில் கன்சர்வேஷன், அதாவது மண் சார்ந்த பாதுகாப்பு, ரைட்டா. இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக்கா ஃபார்மிங் பிராக்டிஸை எப்படி வந்து டெவலப் பண்றது இந்தியாவில், அதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து கேட் பச்சாவோ அபியான், ரைட்டா. இது ரீசெண்டான ஒரு திட்டம். இது எக்ஸாம்ல கேட்ப வாய்ப்பு இருக்கு. இது என்ன ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபோக்கஸ் வந்து அறிவியல் சார்ந்த, அறிவியல் பூர்வமான விவசாய நடைமுறைகளில் கவனம் செலுத்துகிறது. மண் நல அட்டைகள், மண் பரிசோதனை போன்றவற்றை ஊக்குவிக்கிறது. இதுக்கான நோக்கம் என்ன, ப்ரொமோட்ஸ் எதுன்னு கேட்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா இஸ் செகண்ட் இன் சோலார் எனர்ஜி மார்க்கெட். சூரிய ஆற்றல் சந்தையில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. உலகத்திலேயே இந்த சோலார் எனர்ஜி மார்க்கெட் இருக்குல்ல, அதுல இந்தியா 2வது இடம். ஃபர்ஸ்ட் இடம் யூஎஸ், செகண்ட் இந்தியா, ரைட்டா. ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா சர்பாஸ்ட் அமெரிக்கா டு பி செகண்ட் இன் சூரிய ஆற்றல் வளர்ச்சியில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி இந்தியா ஃபர்ஸ்ட் இடம் செகண்ட் இடம் அமெரிக்கா இருந்துச்சு, அதை தள்ளிட்டு இந்தியா 2வது இடம் பிடிச்சிருக்கு, ரைட்டா. இந்தியா வந்து 2வது இடம் பிடிச்சிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த நியூஸ் எடுங்க, நெட்ல எடுங்க. சோலார் எனர்ஜி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு பாருங்க. சோலார் எனர்ஜி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த நியூஸ் இருக்குல்லங்க, இந்த நியூஸ் வந்து நான் கொஞ்சம் இருங்க சொல்றேன். இந்தியா செகண்ட் கன்ஃபார்ம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு நான் சொல்றேன். ஒரு அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதுக்கப்புறம் இந்தியாவா சர்பாஸ்ட்னு போட்டிருக்காங்க, அதுக்கான பார்த்து சொல்றேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி. இன்ஸ்டால வந்து ரொம்ப ஃபேமஸா ஆரம்பிச்சு அது ஒரு மில்லியன் கணக்கில் போயிட்டு பிஜேபிக்கு எதிராக ஆன்டி பிஜேபியா செயல்படக்கூடிய ஒரு கட்சி.
இந்தியால எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகக்கூடிய தர்மேந்திர பிரதானா வந்து ரிசைன் பண்ணணும். ஏன்னா நீட்ல நிறைய ஸ்கேம்லாம் நடந்திருக்கு. அந்த நீட்ல வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, அந்த இஷ்யூ. சிபிஎஸ்சியில் நிறைய இஷ்யூ இருக்கு, கரெக்ஷன்ல நிறைய இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து ரிசைன் பண்ணணும், எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டம் அங்கங்க டெல்லி எல்லா இடங்கள்ல, பூனே அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, ஒரு ஃபவுண்டர் பேரு கூட நல்ல ஒரு பேரு, அது சரியா ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் சைனாவா, அந்த மேலே பார்த்தோம்ல அந்த மார்க்கெட், அதாவது என்ன மார்க்கெட்டு, இந்த சோலார் எனர்ஜி மார்க்கெட், சூரிய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய சந்தை அதிகமாகக்கூடிய அந்த நாடு எதுனா ஃபர்ஸ்ட் இடம் சைனா, செகண்ட் இடம் இந்தியா. இந்த சைனாக்காரங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க. மேனுஃபேக்சரிங்ல ஃபர்ஸ்ட் வராங்க, ஸ்பேஸ்ல வந்து டாப் 4ல வந்துடுறாங்க, டிஃபென்ஸ்ல டாப் 4ல வந்துடுறாங்க, ஏன்னா டெக்னாலஜில டாப் 5ல வந்துடுறாங்க, மேனுஃபேக்சரிங் டாப்ல நிக்கிறாங்க. என்னத்தை செய்யறாங்கன்னே தெரியல. என்ன ஓகே, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இப்ப என்ன அப்படின்னா, காக்ரோச் அப்படின்னு ஒரு சிம்பலை வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் கேட்போம், ஒரு அரசியல் கட்சியா நம்ம உருவாக்குறதுக்கு சிம்பலை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் அப்படின்னு சிம்பல் வந்து கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ரைட்டா, காக்ரோச் அப்படிங்கிற சிம்பல் வந்து எலெக்ஷன் கமிஷன் கேட்டாலும் எங்களுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி எங்க காக்ரோச்னு சிம்பலை கொடுங்க, எங்க சின்னம் வந்து காக்ரோச் கொடுங்க. மாயாவதி இந்த மாதிரி நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எலிஃபண்ட் எல்லாம் குத்துருக்கீங்க, யானை எல்லாம் குத்துருக்கீங்க, பகுஜன் சமாஜ் பார்ட்டிகளா, அப்ப எங்களுக்கு காக்ரோச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பாம்பூச்சி எங்களுக்கு சிம்பிளா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்பிள் தர முடியாது. ஏன் அப்படின்னா இந்தியாவோட வரலாறை பொறுத்த வரைக்கும், எலெக்ஷன் சிம்பிள் வரலாறை பொறுத்த வரைக்கும் 1990s நிறைய இந்த அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்களே, இந்த விலங்குகளுக்கு சார்ந்த நல விரும்பிகள் இருப்பாங்களே, அவங்களாம் 1990களில் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. இந்த மாதிரி விலங்குகள் சார்ந்த சிம்பிளா தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதன் காரணமாக எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1990sல விலங்குகள் சார்ந்த சிம்பிள் தரதை வந்து நிப்பாட்டிட்டாங்க. நீங்க பகுஜன் சமாஜ் பார்ட்டி யானை மத்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே கேட்டீங்கன்னா எல்லாம் 90களுக்கு முன்னாடி, 90களுக்கு அப்புறம் இருக்காது. ரைட்டா, இது எலெக்ஷன் சிம்பிள் ஆர்டர் 1968 படி இந்த ரூல்ஸ், அதாவது அது சின்னதா ஒரு இது மாதிரி பாஸ் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டியில காக்ரோச் அப்படிங்கிற சிம்பிள் வந்து கேட்டாலும் கொடுக்கறது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் தான், ஒரு கேள்விக்குறி தான். 11th நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் இப்ப ரீசெண்டா நடந்துச்சு. எல்லா மாநிலத்தோட முதல்வர்கள் மற்றும் பிரதமர் போய் அந்த மீட்டிங்ல பங்கேற்றாங்க. 11th மீட்டிங், அது எத்தனை மீட்டிங் கேட்பாங்க, 11th மீட்டிங். சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் டெவலப்மெண்ட், ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் டெவலப்மெண்ட், நீண்டதால மேம்பாடு சார்ந்த இதுதான் இது. இந்த மீட்டிங் வந்து சிஎம் இவர் விஜய் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாரு, சிஎம் விஜய் அட்டன் பண்ணிட்டு வந்தாரு. நீங்க தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎம் விஜய் அந்த ட்விட்டர்ல எல்லாம் எங்க போறாரு அப்படின்னு பார்த்தாலே அடிச்சிடலாம் போல ஒரு 4 கேள்வி. ரைட்டா, எங்க பயணிக்கிறாரு என்னத்த பண்றாருன்னு பார்த்தாலே பிடிச்சிடலாம் போல. அப்படிதான் கேட்பாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். தீம் வந்து இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபார் விக்ஷித் பாரத் அட் 2047, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஃபார் விக்ஷித் பாரத் அட் 2047. ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ், ஏஐ, உமன் எம்பவர்மெண்ட், அதாவது வேளாண் சீர்திருத்தங்கள், செயற்கை நுண்ணறிவு, பெண்கள் அதிகாரமளித்தல் வந்து இதுக்கான கவனிக்க வேண்டிய அந்த ஏரியாஸ். ரைட்டா, சேர்மன் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். ஓகே, இந்தியா விண்ட் எனர்ஜி டார்கெட் ஆஃப் 100 ஜிகாவாட் பை 2030, 2030க்குள்ள 100 ஜிகாவாட் வந்து அச்சீவ் பண்ணணும். 100 ஜிகாவாட் 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியா விண்ட் எனர்ஜியோட டார்கெட்டா இப்ப இலக்காக இப்ப ரீசெண்டா அறிவிச்சிருக்காங்க. ரைட்டா, சோ இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, தேசிய புள்ளியியல் தினம் வந்து ஜூன் 29ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். ஜூன் 29 நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம். பிசி மலோனபிஸ், இந்திய புள்ளியியலின் தந்தை பிசி மலோனபிஸ், இவர் பிறந்த தினம் ஜூன் 29. ரைட்டா, 2007ல இருந்து இந்த தினத்தை வந்து நம்ம புள்ளியியல் தினம் சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பிசி மலோனபிஸ் யாரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்தியாவோட 2வது 5-year பிளான், 2வது 5ஆம் திட்டம், தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா, அதுக்கு திட்டத்தை போட்டு கொடுத்தவரு பிசி மலோனபிஸ் தான். 5 ரெனியூவபிள் எனர்ஜி ஜோன்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஒரு 5 புதுப்பிக்கத்தக்க மண்டலமாக ஒரு 5 மண்டலத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த எந்த டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, எந்த கார்பரேஷன் கீழே அந்த 5 மண்டலங்கள் இயங்க போகுது அப்படின்னா, தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட், அதாவது டிஎன்ஜிஇசிஎல் கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் கீழே அது இயங்க போது. அந்த 5 மண்டலங்கள் எங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை, 5 பெரும் நகரங்கள். சென்னை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர். ரைட்டா,
நார்த்துக்கு சென்னை, சென்ட்ரல் திருச்சி, சவுத்துக்கு திருநெல்வேலி, இந்த சைடு மேற்குக்கு கோயம்புத்தூர், சவுத் சென்ட்ரல்ல மதுரை அப்படி ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ஸோ ஒரு வாட்டி இதை மட்டும் ரிவைஸ் பண்ணிடுவோமா? 5 ரெனியூவபிள் எனர்ஜி ஜோன் வந்து 5, தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் வந்து இன்சார்ஜ். தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் 29, PC மனோகரன் பேசு 2007 இருந்து. இந்தியாவின் காற்றாலை ஆற்றல் இலக்கு வந்து 2030க்குள் 100 ஜிகாவாட் இலக்கு. நிதி ஆயோக் 11வது கவுன்சில் வந்து பிரைம் மினிஸ்டர் இன்க்ளூசிவ் ஹியூமனு. கர்ப்பாம்பூச்சி இது வந்து எலெக்ஷன் சிம்பிள் 1919 ரிப்பாடிட்டாங்க. அது மாதிரி சில விஷயங்கள் அது சார்ந்த ஸ்ட்ராட்டஜிக் விஷயங்கள் அதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுக்காக தான் அந்த நியூஸ் எடுத்துட்டு வந்தேன். இந்தியா செகண்ட் இன் சோலார் எனர்ஜி மார்க்கெட். ஃபர்ஸ்ட் வந்து சைனா, அமெரிக்காவை பைபாஸ் பண்ணிடுச்சு. கேட் பச்சோ அபியான் வந்து அறிவியல் சார்ந்த வேளாண் நடைமுறைகளை கவனம் செலுத்துகிறது. செமிகண்டக்டர் ரோட் மேப் வந்து நிதி ஆயோக் ரிலீஸ் பண்றாங்க. 120 150 பில்லியன் டாலர் அளவுக்கு செமிகண்டக்டர் வேல்யூவை உயர்த்தணுங்கிறது அதோட டார்கெட். 112 யூனிஃபைட் எமர்ஜென்சி லைஃப் நம்பர். ரைட் டு ட்ராமா கேர் வந்து ஆர்டிகல் 21. சூரியகர் பிஜிலி யோஜனா வந்து 2027 மார்ச்சுக்குள்ள 1 கோடி சோலார் ரூஃப்டாப் பேனலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான இது வச்சிருக்காங்க. 5 மாநிலங்கள் சிஎம் 5 மாநிலங்களோட இது பார்த்துட்டோம். ஆபரேஷன் மினாப் வந்து குஜராத்ல மிஸ்ஸிங் பர்சனை தேடக்கூடிய ஆபரேஷன். பகையா சில்க் வந்து ஜார்க்கண்ட் ஜிஐ டாக், கார்பி ஆங்லாந்து அசாம்ல ஜிஐ டாக். 45% ரிடக்ஷன் கார்பன் எமிஷன் பாபு சிதம்பரநாத் துறைமுகத்தில். கோயிஸ் இனிஷியேட்டிவ் எந்த மாநிலம்னா ஒடிசா. ஆபரேஷன் அமித்ஷா வந்து வெனிசுலா கூடிய பூகம்பம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் ஏர்போர்ட் வந்து பில்ட் இன் மகாராஷ்டிரா கோர் பீச் பக்கத்துல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 5 ஜட்ஜஸ் 124 பிராக்கெட் ப்ரீவியஸ் இதுல பார்த்திருக்கோம். ருத்ரா M2 மிசைல் வந்து DRDO செலக்ட் பண்ணாங்க. ஆட் டு சர்ஃபேஸ். PM சுரக்ஷித் மத்ரிதி யோஜனா கம்ப்ளீட்டட் 10 இயர்ஸ் 7.5 கோடி அகப்பேறு பெண்களை அது ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்டா. கூடவே வந்து இந்த இண்டெக்ஸும் பார்த்துருவோம். ரைட்டா? இதுக்கான PDF மொத்தமாவே நான் கொடுத்துட்றேன். இதுக்கான இண்டெக்ஸஸும் பார்த்துருவோம். ஒரு சில இண்டெக்ஸ் நான் சொல்றேன், மீதி அப்படியே நீங்க படிச்சிருங்க. ரைட்டா? ஃபேமஸான எல்லா இண்டெக்ஸும் பார்த்துருவோம். ஸோ 40 பிளஸ் இதுல ஒரு 30. ஸோ டாப் 75னா அப்படியே இந்த 40ல நிறைய எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன், பார்த்துருவோம். வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் உலக மகிழ்ச்சி குறியீடு இல்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 116ங்க. வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 116. ஞாபகம் வச்சுங்க. பின்லாந்து ஃபர்ஸ்ட், டென்மார்க் செகண்ட். இந்த யார் ரிலீஸ் பண்றாங்கிறது இப்ப எக்ஸாம்ல கேக்குறாங்க. வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க், ஐநா UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் வந்து ரிலீஸ் பண்றாங்க. 116 UN கேபிட்டல்ல போட்டுருங்க. 116. ரைட்டா? இது வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 116. சந்தோஷமா பொதுவாவே 16 வயசு தான் சந்தோஷமா 16 வயசு தான் சந்தோஷமா இருப்பாங்க எல்லாம். இதெல்லாம் புதுசா இருக்குண்ணே, ஆனா இது புதுசா இருக்குண்ணே அப்படிங்குவீங்க. ரைட்டா? வச்சுக்கோங்க. 16 வயசுல எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. என்ன 16 பெற்று பொதுவாக வாழ்கன்னு சொல்லுவாங்களா? 16 சந்தோஷமா இருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் உலக ஊடக சுதந்திர குறியீடு. பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 157. நாட்டுல பிரஸ் எந்த அளவு சுதந்திரமா செயல்படுறாங்க அதுக்கான குறியீடு 157. ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அந்த நிறுவனம் தான் ரிலீஸ் பண்றாங்க. ரைட்டா? நார்வே வந்து ஃபர்ஸ்ட் 157. 157 அப்படியே ஆட் நம்பர்ஸா இருக்கு. ஆடு ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. ரைட்டா? 157. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் உலகத்திலே வந்து ராணுவத்துக்கு செலவு செய்வதில் இந்தியா 5வது இடத்துல இருக்கு. ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னா சிப்ரின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஃபர்ஸ்ட் இடம் அமெரிக்கா. ஸோ டிஃபென்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றதுல செலவுல இந்தியா 5வது இடம். பிரஸ் பத்திரிகை சுதந்திரத்துல இந்தியா 157. மகிழ்ச்சியில 116. ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் கொண்ட நாடுகள்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3வது இடம். ரிலீஸ் பண்றது அரேனா இன்டர்நேஷனல் ரெனியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி. சைனா ஃபர்ஸ்ட், US செகண்ட். ரைட்டா? ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில இந்தியா 3வது இடம். லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர்ல இந்தியா 2வது இடம். ஞாபகம் வச்சுங்க. மேல பார்த்தது ராணுவ செலவினத்துல இந்தியா 5வது இடம். ராணுவ பொருட்கள் இறக்குமதியில இந்தியா 2வது இடம். இந்த ரெண்டுமே சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். இதையும் வந்து சிப்ரி தான் ரிலீஸ் பண்ணுது, அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். உக்ரைன் ஃபர்ஸ்ட். பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அதாவது நிதி சார்ந்த நல்ல ஒரு திடமான நிதி சார்ந்த இது இருக்கக்கூடிய நாட்டில் நிதி சுகாதார குறியீடுன்னு சொல்லலாம். பிஸ்கல் இண்டெக்ஸ்னு சொல்லலாம், நிதி குறியீடுன்னு சொல்லலாம். இந்தியா ஃபர்ஸ்ட். இது ரிலீஸ் பண்ணது இந்தியா ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, ரிலீஸ் பண்ணது நிதி ஆயோக். ரைட்டா? ஸோ நிதி ஆயோக். ஒடிசா ஃபர்ஸ்ட். இந்தியா ஃபர்ஸ்ட் இல்ல, ஒடிசா ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா இந்த பிஸ்கல் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னா இது வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து இந்தியா சார்ந்த ஒரு இண்டெக்ஸுங்க. மேல பார்த்த எல்லாமே உலக நாடுகள்ல இந்தியா 5வது இடம், இந்தியா 2வது இடம், இந்தியா 116வது இடம், இந்தியா 157வது இடம்.
இந்தியா 2வது இடம்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனா இது வந்து இந்தியா சார்ந்த ஒரு இண்டெக்ஸ். ஏன்னா ரிலீஸ் பண்ண நிதி ஆயோக் இல்ல ஒடிசா ஃபர்ஸ்ட், இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து 78வது ரேங்க். 78 ஹென்லி பாஸ்போர்ட் 78. ரைட்டா? பாஸ்போர்ட்ல மொத்தம் 8 லெட்டர், அதனால இங்க 8. என்ன புதுசா சொல்றீங்களே, முன்னாடி 7 எப்படின்னே ஞாபகம் வச்சுக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே. ரைட்டா? ஓகே, 7 ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல 78. ரைட்டா? இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட். வழக்கமாவே சிங்கப்பூர் இந்த பாஸ்போர்ட்ல சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் வந்துடும். குளோபல் சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ் மென் ஆற்றல் சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ்ல இந்தியா 32வது இடம். பிராண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து ரிலீஸ் பண்ணி சாஃப்ட் பவர்னால 32 சாஃப்ட் பவர். ரைட்டா? சாஃப்ட் குளோபல் சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ் அப்படின்னாலே 32. ரைட்டா? 32ன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரும். சரி, ஓகே, விடுங்க. கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ், ஏன்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 32ன்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், கரெக்ட் தானே? சரி, ஓகே. கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து 91வது இடம். கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் ஊழல் சார்ந்த குறியீட்டுல இந்தியா 91வது இடம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தான் ரிலீஸ் பண்றாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்றான்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் டென்மார்க் ஃபர்ஸ்ட் 91. சாஃப்டா 32. சாஃப்டானவங்க அப்படின்னா 32. ரைட்டா? அப்படி கரப்ஷன் பர்செப்ஷன் 91. நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா 45. நெட்வொர்க்னா 45. நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ்னா 45. ரைட்டா? 45. போர்ட்லாண்ட் இன்ஸ்டியூட் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முக்கியம் சொல்றேன்னா எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். 38th ரேங்க். இனோவேஷன்ல 38. இனோவேஷன்ல 38வது ரேங்க். ரைட்டா? வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணது யாருங்கிறது முக்கியம். இனோவேஷன் இண்டெக்ஸ்ல 38வது ரேங்க் ரிலீஸ் பண்ணது வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ரெஸ்பான்சிவ் நேஷன்ஸ் இண்டெக்ஸ் ரெஸ்பான்சிவ் இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா 16வது இடம். 16 116 மகிழ்ச்சி. 157 116 வந்து மகிழ்ச்சி. ரைட்டா? 2 வந்து என்ன அப்படின்னா ஆர்ம்ஸ் இம்போர்ட். டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து அதாவது டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ராணுவ செலவினத்துல 5வது இடம். என்ன 32 சாஃப்ட் பவர். 32 சாஃப்ட் பவர். 38 இனோவேஷன் இண்டெக்ஸ் தானே மேல. இனோவேஷன் இண்டெக்ஸ் வந்து 38. கரெக்ட். இனோவேஷன் இண்டெக்ஸ்ல 38. கரெக்டா? அப்படியே ஞாபகம் வருதா எல்லாமே? 157 என்ன அப்படி வரிசையா சொன்னேன்ல. பிரஸ்னா 157. இப்படி திரும்ப பார்த்துக்கணும். ரைட்டா? ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் ரெனூபிள்ல 3வது இடம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல 3வது இடம். இறக்குமதியில 2வது இடம். நிதி ஆயோகோட பிஸ்கல் இண்டெக்ஸ்ல ஒடிசா ஃபர்ஸ்ட். பாஸ்போர்ட்ல 78. பாஸ்போர்ட்டுக்கு 8 லெட்டர் முன்னாடி 7 போட்டுங்க. சாஃப்ட் 32. கரப்ஷன் 91. நெட்வொர்க் 45. நெட்வொர்க்னா 45. இனோவேஷன் 38. ரெஸ்பான்சிபிளா 16 வயசுல தான் எல்லாம் ரெஸ்பான்ஸ் பொறுப்பு அப்பதான் வளரும். 16 வயசுல எப்படி சார் பொறுப்பு வளரும் வச்சுக்கோங்க. 16 வயசுல பொறுப்பு வளரும். ரைட்டா? வளர்க்கணும். என்ன 16. ஏசியா பவர் இண்டெக்ஸ் 3rd. ஏசியா பவர் இண்டெக்ஸ்ல சாஃப்ட் பவர்னா 32. ஏசியா பவர்னா 3. ரைட்டா? ஏசியா பவர் இண்டெக்ஸ்ல 3. உமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்ல 131. உமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்ல 131 ரேங்க். இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட் இண்டெக்ஸ். அதுல இந்தியா ஃபர்ஸ்ட். நேஷனல் கிரைம் இந்தியா ஃபர்ஸ்ட் இல்ல, அதாவது இந்தியா சார்ந்த ரிப்போர்ட். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். அதாவது கிரிமினல் ஜஸ்டிஸை நீதி பெற்று தரக்கூடிய ஒரு சிறந்த மாநிலம் வந்து உத்தரகாண்ட் மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் இடம் முடிச்சிருக்கு. உத்தரகாண்ட் மாநிலம் ஃபர்ஸ்ட் இடம். ரைட்டா? ஸோ இது இந்தியா சார்ந்த இண்டெக்ஸுங்க, ஞாபகம் வச்சுங்க. 133 உமன் பீஸ். திரும்ப பார்த்துக்கணும். ஏசியாண்டு 3. ரெஸ்பான்ஸ் 16 வயசுல ரெஸ்பான்சிபிள். இனோவேஷன் 38. நெட்வொர்க்னா 45. திரும்ப பார்த்துட்டே இருந்தா ஞாபகம் வந்துடும். எக்ஸாம்ல ஆப்ஷனை பார்த்தா ஞாபகம் வந்துடும். குளோபல் ஃபுட் சிட்டி ரேங்கிங் 5th. டேஸ்ட் அட்லஸ் வேர்ல்டு ஃபுட் அவார்ட்ஸ்ல 5th ரேங்க் வந்து இந்தியா. ஃபுட் சிட்டி ரேங்கிங்ல 5th ரேங்க். கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் நான் இதெல்லாம் முக்கியம் சொல்றேன்னா எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. 23வது இடம். கிளைமேட் சேஞ்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நாடுகள்ல இந்தியா 23வது இடம். ரைட்டா? கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா 23rd. ரிலீஸ் பண்றது ஜெர்மன் வாட்ச். குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் இதுல வந்து 15வது இடம்.
2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது 15வது இடம். ரைட்டா? கிளைமேட் இதுதான் முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 23. ஸ்டேட் மைனிங் ரெடினஸ் இண்டெக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. இந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யாருன்னா மத்திய பிரதேஷ். ரைட்டா? மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் குஜராத். மைனிங்ல மத்திய பிரதேஷ். டைம் அவுட் சிட்டி லைஃப் இண்டெக்ஸ், அதுல வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்து அதாவது டைம் அவுட்னு சொல்லக்கூடிய இந்தியா சார்ந்த இண்டெக்ஸ். மும்பை ஃபர்ஸ்ட் இடம். சிட்டி லைஃப் மும்பைனாலே சிட்டி லைஃப் நல்லா இருக்கும். ஸோ மும்பை ஃபர்ஸ்ட் இடம். குளோபல் மீத்தேன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் யுஎன்இபி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட், மீத்தேன் ஸ்டேட்டஸ்க்கான ரிப்போர்ட். இந்தியா 3வது இடம். ரைட்டா? இந்தியா வந்து 3வது இடம். குளோபல் கமிட்மெண்ட் டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியா 36வது இடம். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2025 குளோபல் உலக பசி குறியீடுல இந்தியா 102. எதெல்லாம் முக்கியம் சொல்றேனோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்தியா 102 பசி குறியீடுல இந்தியா 102. ஏஐசிடி இண்டெக்ஸ் இதுவும் முக்கியம் தான். இந்தியா 26th. பெங்களூர் தான் ஏஐசிடில 26வது இடம் இந்தியா. அதுல பெங்களூர் வந்து இடம் பெற்றிருக்கு. ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் 104வது இடம். இந்தியா வந்து 104வது இடம். ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ்ல 104வது இடம். ஸ்மார்ட் சிட்டி 104, ஏஐசிடி 26, பசினா 102, டெவலப்மெண்ட் ஏஐனா 36, மீத்தேன் 3, டைம் சிட்டி லைஃப் மும்பை ஃபர்ஸ்ட், மைனிங் ரெடினஸ்ல மத்திய பிரதேஷ் ஃபர்ஸ்ட், கிளைமேட் ரிஸ்க்ல 15, பெர்ஃபார்மன்ஸ்ல 23, பசினா 102 ஞாபகம் வச்சுக்கணும். நேஷனல் ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், அதாவது நேஷனல் தேசிய பெண்கள் ஆணையம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ்ல நாகாலாந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. நாகாலாந்து ஃபர்ஸ்ட். ரைட்டா? இதுல அப்படியே நான் உங்களுக்கு தந்துடுறேன், அப்படியே பாத்துங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஈக்குவலபிள் கண்ட்ரீஸ்ல இந்தியா 4th ரேங்க். ஜிஎன்ஏ அதாவது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஈக்குவபிள் சமத்துவ குறியீடுல இந்தியா வந்து 4th ரேங்க். அதுக்கப்புறம் அந்த நேஷனல் ஈஸ்டர்ன் பசிபிக் அதை ஞாபகம் வச்சுங்க. நிதி ஆயோக் டாப் மிசோரம். ஈஸ்டர்ன் ரீஜன், நார்த் ஈஸ்ட் ரீஜனாலே மிசோரம் தான் ஃபர்ஸ்ட். நார்த் ஈஸ்ட் ரீஜன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க. அதுல மிசோரம் தான் ஃபர்ஸ்ட். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் இதெல்லாம் முக்கியம். இந்தியா 131வது இடம். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல இந்தியா 131வது இடம். பசி குறியீடுல 102. கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல 23. ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? சாஃப்ட் பவர் 32. யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் இதுவும் ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியம். 2025 கடைசியில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஸ்டிஜி இண்டெக்ஸ் இந்தியா 99th. யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் இந்தியா வந்து 99th ரேங்க். குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இதுவும் முக்கியம். 2025 இந்தியா 115வது ரேங்க். உலக அமைதி குறியீடுல இந்தியா 115. எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் லாஸ்ட்ல இந்த எல்லாமே முக்கியம் தான். 71st இந்தியா. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இது வந்து இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். வேர்ல்டு யூனிவர்சல் ரேங்கிங்ல 123. இதெல்லாம் சும்மா ஜெனரலா பாத்துங்க. இந்தியன் ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் டாடா ட்ரஸ்ட் ரிலீஸ் ஜஸ்டிஸ் சார்ந்த இதுல கர்நாடகா ஃபர்ஸ்ட். இது மீதி எல்லாமே அப்படியே பாத்துங்க. பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ்ல குஜராத் ஃபர்ஸ்ட். குஜராத் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் R&D குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். ஓகே 7th. ஓகே ரைட்டுங்க. மீதி எல்லாமே நான் பிடிஎஃப் தரேன். அப்படியே ஒரு வாட்டி நீங்க ரீட் விட்டு அதை மைண்ட்ல ஏத்திடுங்க. ரைட்டா? அந்த பசி குறியீடு, டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இந்த கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், இனோவேஷன் இண்டெக்ஸ், ரைட்டா? இந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் பார்த்தோம்ல. பீஸ் ஏன்னா இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இண்டெக்ஸ், இந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் பார்த்தோம்ல. இது எல்லாமே முக்கியம் தான். எல்லாமே இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸஸும் பார்த்தாச்சு. ரைட்டா? ஹாப்பினஸ் மகிழ்ச்சி குறியீடா இருக்கட்டும், ஏன்னா பிரஸ் ஃப்ரீடம் பத்திரிகை சுதந்திர குறியீடா இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ எபிசோட் 2ல நல்லா தரவா ஒரு 75 கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இது எல்லாமே எபிசோட் 2ல இந்த ஜனவரி டு ஜூன்ல இந்த சீரீஸ்ல 2வது எபிசோட்ல அடுத்த கட்ட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.